இருப்பாங்கண்ணா. நீ கத்திட்டு நெருங்கி வந்து கிட்ட பிடிச்சிட்டா உலகத்தின் சந்தோஷத்தை விட இந்த சபையில இந்த இடத்துல பேரின்பத்தை கற்றுக் கொடுப்பான். நீ சிற்றின்பத்தை அனுபவிச்சிருக்கிற, இந்த பேரின்பத்தை அனுபவிக்கல. பேரின்பன்றது ஆவியானவர் உனக்குள்ள கலந்து உடம்பு ஒரு சிரிப்பு சிரித்து ஆவியை நினைச்சு ஒரு அலையோடு தொட்டிலா ஆண்டவர் போகாரு. ஓ பக்தியை நீ சரி பண்ணிக்க, ஓ பிரச்சனையை நீ சரி பண்ணு, ஓ காயங்களை நீ குணமாக்கு, ஓ காயங்களை என்ன ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இந்த உலகம் நம்மளை எப்போ காயப்படுத்திட்டே தான் இருக்கும். இந்த உலகம் நம்மளை எப்பவுமே குற்றப்படுத்திட்டே தான் இருக்கும். ஆமே, இந்த உலகம் என்ன பண்ணும் சொல்லுங்க, குற்றப்படுத்த. நீ அதை பத்தி கவலைப்படாத. இப்ப கடைசி இந்த கடைக்கு வர அந்த பிள்ளை என்ன செய்யுது, அம்மா தண்ணி கொண்டு வா, தண்ணி கொண்டு வா, தண்ணி கொண்டு வா. அப்ப என்ன ஆச்சுன்னா இந்த குழந்தை என்ன செய்யுதுன்னா போய் அம்மா கிட்ட போய் தண்ணியை கேட்கறது நம்மளே போய் எடுத்து குடிக்கலாம். இது அம்மாக்காரங்க பண்றதுன்னா செல்லம் என்ற பேர்வையில நீ குழந்தைய வளர்த்தினா குழந்தை ஊனமுற்ற குழந்தை ஆயிடும். You stand in the old leg by the grace of God. நீ சொந்த கால்ல தேவ கிருபையில நிக்கிறோம். நான் பாஸ்டர் விசுவாசிகளை வளர்த்திருக்கேன். ஓ முழங்கால நீ நம்பு, தேவ கிருபையை நீ நம்பு, நீ பரலோக ராஜ்யத்துக்கு வருவ. நீ பாஸ்டரை நம்புறதையோ மற்ற நம்புறதுலாம் முக்கியமா, நீ உன்னை நீ நம்பு. அதாவது இந்த உலகத்துல மன ஊனமாச்சுன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் ஊன்றுகோல் இல்லாமல் நின்று பழகணும். உலகத்துல ரொம்ப உயரமான மிருகம் ஒட்ட வச்சுவீங்க, அது குட்டி ரொம்ப மேலே கீழே விழுந்த உடனே வெட்டி உதைக்கும். ஏன்னா குட்டி விழுந்த உடனே ரத்த வாழைக்கு புலியும் சிங்கமும் வந்து சீக்கிரமா அடிச்சிடும். உடம்பு சாஃப்டா இருக்கும். எல்லா சிங்கம் புலிக்கு சாப்பிட்றதுக்கு குட்டியை சாப்பிட ரொம்ப இஷ்டம். அதனால இந்த குட்டி பிரசவம் ஆன உடனே கீழே விழுந்த ஒட்ட வச்சுவீங்க. சிங்கமோ கரடியும் சாப்பிடக்கூடாது, அதான் ஒட்ட வச்சுவீங்க. தான் பின்ன காலால எட்டி உதைக்கும், ஓடி போய் அங்க விழும், திரும்ப கிட்ட போகும், மறுபடியும் 3 உதை உதைக்குமா. அந்த 3வது உதையில அந்த ஒட்ட வச்சுவீங்க ஏறி ஓடும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நமக்கு வர்ற சில கஷ்டங்கள் நம்மள நல்ல ஸ்ட்ராங் ஆகுது. அல்லேலூயா. எல்லாம் கேள்வி சொல்லுங்க, ஏசப்பா உங்களுடைய கோலும் தடி எங்களுக்கு வேணும், கடைசி வரைக்கும் ஊன்றுகோல் எங்களுக்கு வேண்டாம். அல்லேலூயா. தேவனுடைய கோலும் தடி வேணும். நமக்கு என்ன வேண்டாம்? கையால கைத்தடி யூஸ் பண்ணுவான். நமக்கு கைத்தடி வேண்டவே. நல்ல கவனிங்க, என்ன சொல்லுங்க, சின்ன நூல் கண்டு நம்ம சிக்கல் விடும். இந்த துணிதைக்கிற நூல் இருக்குல்ல செல்லம், அது எடுத்து ஒரே ஒரு கையில கட்டி இப்படி அவங்க டப்புன்னு அதை அறுத்துரும். அதே இடத்துல அந்த சின்ன நூலை 1 2 3 4 சோம்பேறித்தனம் சேர்ந்தா ஒரு சிக்கல் வந்துடும். நம்ம எப்பவுமே ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நம்ம சிக்கல்களை அப்பதான் என்ன செய்யணும், இன்னொருத்தங்க அவங்களுக்கு பார்க்கவே கூடாது. தேவன் சில சிக்கல்களை கொடுப்பாரு, அந்த சிக்கல்களுக்கு நம்ம விடுதலையாகவே கூடாது. விடுதலையாகவே அது என்னது? பசுத்தத்துக்கு அடுத்த சிக்கல். அல்லேலூயா. பாஸ்டர் தேவன் நிறைய பேசிட்டாரு. அந்த பிள்ளைக்கு ரொம்ப கவலை. என்ன கவலை? யாக்கோபு 1:14 படிக்கலன்னு கவலையா படிச்சிருச்சலாம். யாக்கோபு 1:14 என்ன போடுது? யாக்கோபு 1:14 அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்புறம் அடுத்தது சோதிக்கப்படுகிற எவனும் பின்பு இச்சையானது கர்ப்பம் வேண்டாம், கடைசியா போட்டுக்கோ. சோதிக்கப்படுகிற 13 எல்லாம் படிங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. உன் வாயிலே தட்டிக்கணும். ஆலிஸ் சொல்லி இங்க குற்றத்தை விட இங்க சொல்லணும். இந்த சிக்கலுக்கு தேவன் காரணமே இல்லை. இது என்னது? தன் சுய இச்சையினாலே என்ன செய்யறா? இழுப்புண்டு. அவன் அந்த சுய இச்சையை கம்ப்ளீட்டா மாத்தணும். அல்லேலூயா. அடுத்த வசனம் படி 2 பேதுரு 2:20. 2 பேதுரு 2:20. சரிடா. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்குண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமையை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும்.
நம்ம அத்தனை பேருமே மறுபடியும் நம்ம அப்ப ஒவ்வொரு மாசம் அடுத்த வாரம் நீங்க வருவீங்க, வரும்போது எல்லா சிக்கல்களையும் கட்டாத்து நல்லா சிரிச்ச முகத்தோட எல்லாருக்கும் சந்தோஷமா வந்து பாஸ்டர் எங்களை கட்டு நல்ல பழைய பரிசுத்தத்திலையோ பக்தியிலையோ எங்களை சுய பக்தியில் நம்ம வளர்த்துருக்கோம் பாஸ்டர். ஹல்லேலூயா. நான் உங்களை கேட்பேன், கர்த்தர் என்ன நாமத்தில் உங்களுக்கு வெளிப்பட்டார்? அவருடைய நாமம் அதிசயம் பாஸ்டர். வேலை கிடைத்தது, திருமணம் நடந்தது, உயிரை தேடி வந்தது, வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்குது, கட்டடக்காய் கிரியை செய்கிறாரு. ஏன் சிக்கல்களை நானே என்ன செஞ்சுட்டேன்? பார்த்துட்டேன். நான் தான் முடிச்சு போட்டேன். இந்த முடிச்சேன் வேற யாராவது அவுப்பான்னு நான் நினைக்கவே மாட்டேன். முடிச்சு யாரும் அவுக்கணும்? அன்பான கத்தோலிக்க கடைசியா சில வார்த்தை சொல்றேன். இங்கிலீஷ் வாழ்க்கைன்னு சொல்றது சிக்கல் தான். நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸி இல்லை. ஆனா இந்த சிக்கல்கள்ல இருந்து நாங்களே போய் சிக்காம தேவன் பாதுகாத்துக் கொள்ளுவாராக. நம்ம சிக்கல்களா இருந்தா பரிசுத்தத்துல சிக்கிக்கணும். கர்த்தருடைய கையில சிக்கிக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இதை விட்டு வெளியே வரக்கூடாது, அந்த முடிச்சுல சிக்கிக்க கூடாது. அல்லேலூயா. எங்கேயாவது நம்ம மறுபடியும் தேவையில்லாம நம்ம போய் பாவ சிக்கல்கள், தேவையில்லாத போனு, தேவையில்லாத உறவு, தேவையில்லாத நண்பர்கள், நம்ம பக்தியை கெடுக்கிற விதமா, நம்ம ஆவிக்குரிய ஜீவத்தை கெடுக்கிற விதமா அப்படி இருந்தா அந்த சிக்கலை நீங்களே பின்னோட்டு வரணுமா முன்னோட்டு வரணுமா? எப்படி வேணாலும் வாங்க, நமக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. இனி இந்த மாதங்கள் முழுக்க, இந்த நாட்கள் முழுக்க தேவனுடைய ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவன் ஞானத்தை கேளுங்க. நான் பாஸ்டர் அடிக்கடி மெசேஜ் கொடுக்குறேன், தெய்வீக ஞானத்தை கேளுங்கப்பா. வெள்ளைக்காரங்க எல்லாரும் நம்ம ஒரு ஆட்களை வெளிநாட்டுல வேலைக்கு கொண்டு போறான். அதுக்கு என்ன காரணம்? வெள்ளைக்காரனுக்கு அறிவு இருக்கும், இந்தியாக்காரனுக்கு ஞானம் இருக்கும். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஞானம் இருக்கும். அல்லேலூயா. அறிவுள்ள பிள்ளையை விட ஞானமுள்ள பிள்ளை விசேஷமான பிள்ளைங்க. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு என் ஜனங்க ஆஸ்வதிக்கப்பட்டுட்டாங்கன்னு நான் நம்புறேன். இந்த சபையை நான் மனப்பூர்வமா ஆஸ்வதி. தேவன் உங்களோட பேசுறேன். சிக்கல்களுக்கு நாம தான் காரணம். என்னோட சிக்கல்களை எனக்கு தான் தெரியாது எப்படி அவுக்கணும்னு. என்னுடைய சிக்கல் இன்னொருத்தங்க அவுக்க முடியாது. நிச்சயமான சிக்கல்கள் எல்லாத்துலயும் கற்று எனக்கு விடுதலை கொடுப்பார். எப்படிப்பட்ட சிக்கல்களா இருந்தாலும் பரவாயில்லை. தேவன் இந்த நாளை விடுதலையா இருக்கும். இஸ்ரவேல் மக்களை 7 லட்சம் பேர் ஒரே நாள்ல தேவனுடைய ஆவியினால விடுதலையா இருக்கு. கானானுக்குள் பிரவேசித்த அந்த நாளில் தானே மன்னா அப்படி வந்து நின்றது. எந்த நாள் உனக்கு எவ்வளவு தேவை என்பதை அறிந்திருக்க மாத கடைசியில் வந்திருக்கிறோம். எனக்கு ஒரு தன்னிறைவு பெற்ற வாழ்க்கை வாழணும். அங்க ஒரு சிக்கல் அவிழ்க்க போய் அது இன்னொரு சிக்கலா மாறக்கூடாது. பல முடிச்சுகள் போட்டு வாழ்க்கை ரொம்ப பயங்கர சிக்கல் ஆயிடுச்சு, அது அவுக்க முடியாது, இனிமேல் அவுக்க முடியாது, அறுக்கதான் முடியும்னு சொல்லாங்க செல்லம். தேவன் அறுக்கிறவர் அல்ல, அவிழ்க்கிறவர். கட்டுகளை அவிழ்ப்பார், சிக்கல்களை அவிழ்ப்பார். தேவனால் அவிழ்க்க முடியாத சிக்கல் ஒன்றும் இல்லை. எஸ்தருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தினார், எஸ்தரை உயர்த்தினார். மாட்டாள மாதிரியான அழுது கொண்டிருந்தாங்க. எங்க தம்பி அழுதுட்டான். இனி எங்க வாழ்க்கையில யார் இந்த சிக்கல் அவிழ்ப்பார்? உயிர்த்தெழுகிற தேவன் உயிர்த்தெழுதல் மூலமாக தன்னுடைய சிக்கல் அவிழ்த்தார். உனக்குள்ள ஒரு தெய்வீக தேடல் இருக்கு. தேவனது நாட்கள் ஒரு நாமத்தை அதிசயம் என்று விளங்க பண்ணுவார். The Lord is wonderful. ஐயோ மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கிக்கிட்டே இருக்கேன். ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு தெரியும், நிறைய சிக்கல்கள்.
இந்த நாளில் நீங்க ஆலயத்துக்குள்ள வந்து ஆவியானவருக்குள்ள நீங்க சிக்கிக் கொண்டிருக்கிறீங்க, பரிசுத்தத்துக்குள்ள சிக்கிக் கொண்டிருக்கிறீங்க, தேவனுடைய கரங்கள்ல நீங்க சிக்கிக் கொண்டிருக்கிறீங்க. இது நல்லது. கர்த்தருடைய பிள்ளை, உலகத்துல எது இருக்குதோ இல்லையோ நல்ல நிம்மதியை கொடுக்கும். இந்த மாத கடைசியில ஒரு அதிசயம் நடக்கும். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோகத்தார் ஆசாரியன் பாரத்தோடு பிள்ளைகளை நான் ஆஸ்வதிக்கிறேன். என் மக்கள் ஒவ்வொருவர் மேலும் உடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். பணிபடத்தில் இருக்கிற ஆசாரியன் தொடங்கி மார்பிலே தூங்கிக் கொண்டிருக்கிற சிறிய ஆரோன் வரைக்கும் எங்கள் அத்தனை பேரையும் உங்களுடைய ஐமன் கைகளை கொடுக்கிறோமோ. எங்கள் வாழ்க்கையில நீர் சகல விதத்திலும் சகல சிக்கல்களையும் அழுத்து விட்டு ஒரு தன்னிறைவு பெற்ற வாழ்க்கையை எனக்கும் என் சபையாருக்கும் நீர் தந்தரோடு சுமைக்கிறேன். எனக்கு கடந்து போகும்போது கடவாத உடைய பிரசன்னம் பிள்ளைகளோடு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி என்னாலும் அவர் கிருபையாய் இருப்பாராக. கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி சமாதானத்தை கட்டிடுவாராக. கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி அனுகிரகத்தையும் எல்லையற்ற ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் புரிந்து கொள்வாராக. அல்லேலூயா.